விஜயை சேர்ப்பதுதான் நமக்கு பாதுகாப்பு, அதற்கு ஓகே சொல்லுங்கள் என பியூஷ் கோயல் அழுத்தம் கொடுத்தாராம். இதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமியோ தனது அரசியல் நிலைப்பாட்டில் மிகவும் உறுதியாக இருந்துள்ளார். விஜயை கூட்டணியில் சேர்க்க நான் ஒன்றும் எதிரி கிடையாது. ஆனால் அவர் வைக்கும் நிபந்தனைகளை ஏற்க முடியாது. திமுக போட்டியிடும் தொகுதிகளுக்கு இணையாகவே அதிமுகவும் போட்டியிடும். விஜய்க்கு அதிகபட்சமாக 30 தொகுதிகள் வரை மட்டுமே ஒதுக்க முடியும். இதை தாண்டி அவர் கேட்கும் 2.5 ஆண்டு முதல்வர் பதவி, துணை முதல்வர் மற்றும் கூட்டணி ஆட்சி போன்ற கோரிக்கைகளை இப்போது பரிசீலிக்க கூட முடியாது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பேச வேண்டியதை இப்போது ஓகே சொல்ல இயலாது என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டாராம். எடப்பாடியின் உடும்பு பிடிவாதத்திற்கு பிறகுதான் என்டிஏ கூட்டணிக்குள் விஜயை கொண்டு வரும் முயற்சி கைவிடப்பட்டுள்ளது. ஆக இந்த விவாதத்தில் இருந்து ஒரு விஷயம் தெளிவாகிறது. எடப்பாடி பழனிசாமி தனது தலைமைத்துவத்தை எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. பாஜகவின் டெல்லி மேலிடம் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் தமிழகத்தில் அதிமுக தான் பெரிய அண்ணன் என்பதில் அவர் காட்டும் உறுதி வியக்கத்தக்கதாக உள்ளது. அதே சமயம் விஜயின் வருகை அதிமுகவின் வாக்கு வங்கியை பாதிக்கும் என்பதை விட அவரது அதிகார பகிர்வு நிபந்தனைகளை எடப்பாடியை தயங்க வைக்கின்றன. எடப்பாடியின் இந்த ஷாக் பதிலால் அதிர்ச்சியடைந்த பியூஷ் கோயல் உடனடியாக இதனை அமித்ஷாவுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இதன் விளைவாக தமிழக அரசியல் களம் இப்போது ஒரு புதிய திருப்பத்தை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது? பொறுத்திருந்து பார்ப்போம்.